சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு காவகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். சிட்லப்பாக்கம் அடுத்த ஜட்ஜ் காலனியில் அரசு சமூக நலத்துறை சார்பில் செயல்படும் பெண்கள் காப்பகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 13 வயது சிறுமியை தந்தை இறந்த நிலையில் அவரது தாய் கடந்த 5 நாட்களுக்கு முன் சேர்த்துள்ளார். இந்நிலையில் காப்பகத்தில் தங்கி படிப்பதற்காக சேர்ந்த மாணவி கால் எலும்பு முறிந்த நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் தான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது முகத்தை துணியால் மூடி தன்னை தூக்கிச் சென்ற மர்ம நபர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாகவும் அதற்கு உடன்படாததால் தனது காலை அடித்து உடைத்ததாகவும் சிறுமி அழுது கொண்டே தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பணியில் இருந்த சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த மேத்யூ என்ற காவலரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இவ்வழக்கு சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் காவலாளி மேத்யூ போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். காப்பகத்தில் சேர்ந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து காலை அடித்து உடைத்த இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.